நம்ம அப்பா கிட்டேயோ இல்லை வாத்தியார்கிட்டேயோ திட்டே வாங்காமல் நம்மளோட பள்ளி பருவத்தை தாண்டி இருக்கவே மாட்டோம். அப்படி அந்த வயசில் ஏதோ ஒரு வார்த்தை நமக்குன்னு உருவாக்குன மாதிரி நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்ம மனசை அது அவ்வளோ காயப்படுத்தியிருக்கும். முட்டாள், தத்தி, உருப்படாதவன், சோம்பேறி, இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை அதிகமாக சொல்லி திட்டுற வார்த்தை தான் அதிர்ஷ்டம் கெட்டவன். இங்கே பல பேர் அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்கிறோம், ஆனால் சில பேரை மட்டும்தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் சுத்தமாக போய். இங்கே லக்கோ இல்லை அன்லக்கோ எதுவாக இருந்தாலும் நாம் எடுக்கிற முடிவுகளோட பிரதிபலன் தான். இதை புரிஞ்சிக்கவே நம்ம வாழ்க்கையில் சில காலங்கள் தேவைப்படும். எங்கள் அப்பா என்ன திட்டினதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எடுத்த எந்த முடிவுகளும் இதுவரை சரியாக இருந்ததே இல்லை. அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவு என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிச்சு. யாரப்பா அது? இது நான் பண்ணல. அவன் சொன்ன அந்த வார்த்தை, அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் நின்று யோசித்து தெளிவாக முடிவு எடுத்திருந்தேன்னா அன்றைக்கி எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் நான் அவசரப்பட்டு எடுத்த அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. என் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோங்கிற பயத்தில் நான் அவனை எதுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அன்னைக்கு நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது.
இதை நான் பண்ணல. ஏய் சொன்னா கேளு, நான் இதை பண்ணல. ஏய் சொன்னா கேளு, நான் அதை பண்ணல. ஏய் ஏய் போடாத நில்லு. ஏய் நான் அதை பண்ணலன்னு சொல்றேன். ஏய் நில்லுடா. ஏய் நில்லு, நான் பண்ணல. நம்ம பண்ணுற தப்பு நமக்கு மட்டுமே தெரிகிறவரை, நாம் அதை மறைக்க நினைக்கிறவரை நம்ம அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் அதுவே சம்மந்தம் இல்லாத ஒரு 3வது நபருக்கு தெரியும்போது தான் நம்ம அதிர்ஷ்டம் கெட்டவனாகிறோம். இப்போ இங்கே நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். அது நான் எடுத்த முடிவோட பிரதிபலன். என்ன மாப்பிள, ஒருத்தனை தான் போட்டான், அங்கே ஒருத்தன் கிடக்குறான். எனக்கு எல்லாமே கடைசியாக தான் புரியும். அதே மாதிரி தான் இதுவும். இவங்க பண்ண தப்புக்காக அவன் இறந்துட்டான். நான் எடுத்த முடிவு தப்பாக இருந்ததால் நான் இதை பண்ணலை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொல்கிற வார்த்தையில் உண்மை இருக்குமான்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருந்தா இங்கே எல்லாமே மாறி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த லக்கு அன்லக்கு எல்லாமே போய் தானே? நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுக்கிற முடிவுகளோட பிரதிபலன் தான் இந்த ரெண்டுமே.